தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட அபூர்வ ஸ்லோகம். சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்கள் தமக்கு அளிக்கப்பட்ட வர பலத்தாலும் இயல்பான அரக்கத்தனத்தாலும் இந்திரன் மீது போர் தொடுத்து தேவர் உலகத்தையே அடிமைப்படுத்தினர். அப்போது தேவர்களின் பொறுப்புகளை எல்லாம் ஏற்று நடைமுறைப்படுத்தவும் முற்பட்டனர். தாம் சுகபோகங்களையும் செல்வங்களையும் இழந்த தேவர்கள் தேவியை தஞ்சமடைந்தனர். தங்கள் அரக்கர் பிடியிலிருந்து காத்தருள வேண்டினர். யார் தம்மை அவர்களது ஆபத்து காலத்தில் துதிக்கிறார்களோ அவர்களின் துயர் அனைத்தையும் அக்கணமே போக்குவேன் என தேவி அவர்களுக்கு ஏற்கனவே வரமளித்திருந்தாள். அதனால் தேவர்கள் மலையரசாகிய இமயத்தை அடைந்து விஷ்ணு மாயாவான பராசக்தியை துதித்தார்கள். இத்துதி தேவி மகாத்மியத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் தை மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் நவராத்திரி சமயத்திலும் இத்துதியை பாராயணம் செய்பவர்கள் அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்கிறது தேவி மகாத்மியம். நான் இப்போ இந்த ஸ்லோகத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்லோகத்தை முதல்ல நான் சொல்லிவிடுவேன். அதுக்கு நீங்களும் திருப்பி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நமஸ்காரம் செய்யணும் தேவிக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை சொல்லுவேன். ஸ்லோகத்துக்குள்ளே போகலாமா? ஓகே. யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்கிறோம். யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. இப்போ நமஸ்காரம் பண்ணணும். இப்போ அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை பார்ப்போம். எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் விஷ்ணுமாயை உருவில் உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு சேதநேத் பீதியத்தே நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு சேதநேத் பீதியத்தே நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. இப்போ நமஸ்காரம் பண்ணணும். இதனுடைய மீனிங் பார்ப்போம். எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிலும் தாவரங்களிலும் மரம் செடி கொடிகளிலும் பரப்பன ஊர்வன மிதப்பன என்று மிருகங்கள் மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் உறைந்திருக்கும் உயிர் சத்தாக ஜீவ சக்தியாக ஆன்மாவாக அமைகிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். மூன்றாவது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. இப்போ நமஸ்காரம் பண்ணணும். இதனுடைய மீனிங் பார்ப்போம். எந்த தேவியானவள் அனைவரிடத்திலையும் புத்தியாக ஞானமாக இருக்கின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இப்போ நாலாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. இதனுடைய மீனிங்கை பார்க்கலாம். இங்கே தூங்குவதற்கு கூட தேவியை தொழ வேண்டுமா என்று கேட்கலாம். அந்த நித்திரை கூட அவ்வளவு சுலபமாக அனைவருக்கும் வந்துடுறதுதான். எத்தனையோ பேர் பலவிதமான உபாதைகளால் தூக்கம் வராமல் தவிப்பதை கண்கூடா நம்ம பார்க்குறோம். அப்படி நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக விளங்கும் தேவியை தினமும் இரவில் நினைத்து நம் கவலைகளை அவள் பாதத்தில் சமர்ப்பித்தால் அவள் தூக்கத்தின் வடிவில் நம்மை ஆக்கிரமிப்பாள். அந்த தேவியானவள் அனைவரிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் நித்திரை வடிவில் உரைகின்றாளோ அதன் மூலம் உடல் அயற்சியை போக்கி புத்துணர்வு தருகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஐந்தாவது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு சுதாரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு சுதாரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க.
மனிதர் மட்டுமின்றி தாவரங்களும் மிருகங்களும் பட்சிகளும் மற்றும் ஊர்வன என அனைத்து உயிர்களுக்கும் உணவு தேவைப்படுகின்றது. தேவையான சமயத்தில் உணவு கிடைத்தால் மட்டும் போதுமா? அந்த உணவை உண்ணும் அளவுக்கு பசியும் இருத்தல் வேண்டும். என்னதான் அறுசுவை உணவு கண்முன் இருந்தாலும் நமக்கு பசி இல்லைன்னா சாப்பிட முடியாது. இந்த உலகத்தில் எதையும் போதும் என்று நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் சாப்பாடு மட்டும் வயிறு நிறைந்து விட்டால் போதும், இனிமே சாப்பிட முடியாது என சொல்வோம். அப்படி நாம் உயிர் வாழ நமக்கு அத்தியாவசியமான அந்த உணவை உட்கொள்ள தேவையான பசி உணர்வு நமக்கு தேவை. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் பசி வடிவில் இருக்கிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 6வது ஸ்லோகத்துக்கு போவோம். யாதேவி சர்வபூதேஷு சாயா ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு சாயா ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் நிழல் வடிவில் பிரதிபிம்பமாய் உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். வெயிலிலும் நிலவிலும் உயிர்வாழ் ஜீவராசிகள் அனைத்திற்கும் பிரதிபிம்பங்கள் தோன்றுவதுண்டு. அந்த பிரதிபிம்பமாய் உரையும் தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 7வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. நமஸ்காரம். எந்த தேவியானவள் சக்தி ரூபமாய் அனைத்து உயிர்களிடத்திலும் உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். நெருப்பில் உஷ்ணம் எவ்வாறு உணரப்படுகிறதோ, காற்றில் அதன் வலிமை எவ்வாறு உணரப்படுகிறதோ, வெயிலில் அதன் சூடு எவ்வாறு உணரப்படுகிறதோ, குளிரில் அதன் வாடை எவ்வாறு தெரிகின்றதோ அவ்வாறு இயற்கையாகவே மனிதரிடம் உள்ள சக்தி உருவாய் தேவி விளங்குகின்றாள். அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 8வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு திருஷ்ணா ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு திருஷ்ணா ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. எந்த தேவியானவள் அனைவரிடத்தில் ஆசை அல்லது வேட்கை வடிவில் உரைகின்றாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். திருஷ்ணா என்றால் பேராசை என்ற ஒரு பொருளும் உண்டு. எனினும் இங்கே குறிப்பிடப்படுவது தேவியை அடைய வேண்டும், அவள் பாதார விந்தங்களை தியானிக்க வேண்டும் என்று எண்ணும் பேராசையைதான். ஆகவே அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 9வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்கோ. யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. நமஸ்காரம். அனைத்து உயிர்களிடத்திலும் பொறுமை வடிவனலாக உறையும் தேவிக்கு நமஸ்காரம். ஒன்றை அடைய வேண்டுமானால் ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? அதற்காக பாடுபட வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். தக்க தருணத்தில் தானே அடைய முடியும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்புக்கு கை கொடுக்கும் அன்னை பொறுமை வடிவினலாய் வர்ணிக்கப்படுகிறாள். அந்த தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 10வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்கோ. யாதேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் ஜாதி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். இதை லலிதா சகசரநாமம் வர்ணாசிரம விதாயினி என்று கூறுகிறது. அவளே வர்ணங்களை வகுப்பவள். 3வது ஸ்லோகத்துக்கு போவோம்.
யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. லஜ்ஜானா வெட்கம், நாணம் அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல அடக்கம், பணிவு என்றது பொருந்தும். நாம் செய்யும் தவறுகளுக்கு வெட்கப்படுவதோடு அல்லாமல் நாம் செய்கிற நாம் தான் எல்லாத்தையும் செஞ்சோம், நம்மால் தான் எல்லாம் என்ற நினைப்பு வரக்கூடாது. அடக்கமாய், பணிவாய், வினயமாய் இருக்க வேண்டும். அத்தகைய கல்விதான் தேவை. கல்வியால் பெறக்கூடிய இந்த லஜ்ஜை என்னும் உணர்வாய் எந்த தேவி அனைவரிடத்திலும் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். அடுத்தது, யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. எந்த தேவியானவள் நம் அனைவரிடத்திலும் சாந்தி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம். இங்கே சாந்தி என்பது மௌனம், பொறுமை, பகை தீர்ந்து அமைதி அடைதல் என்ற அர்த்தங்களில் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர் நம்மிடம் கோபமாய் இருந்தாலோ மனவேறுபாடுகள் இருந்தாலோ அமைதியாக இரு என்று சொல்கிறோம். அமைதி தான் இங்கே. மௌனமும் ஒரு மொழியே. மௌனமாய் இருந்தால் அதைவிட சிறந்ததொரு பேச்சு கிடையாது. அனைத்தையும் உணர்த்தும் மௌனம். மௌனம் கடைபிடிக்கப்பட்டால் அங்கே சாந்தி தானாகவே வரும். தேவையான சமயங்களில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய மௌனம், அமைதி என்ற உருவில் எந்த தேவி உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். 13வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. ஸ்ரத்தை என்பது ஒருமித்த மனத்துடனும் தீவிரமான எண்ணத்துடனும் ஒன்றை அடைய நாம் அக்கறையுடன் எடுத்துக்கொள்ளும் முயற்சியே. எந்த தேவியானவள் நம்மிடம் ஸ்ரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். 14வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்கிறேன். யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. காந்தி என்றால் ஒளி, வெளிச்சம், இதையும் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அலங்கரித்து கொள்வதையும் அது குறிக்கும். அந்த அலங்கரிப்பினால் ஏற்படும் தனிப்பட்ட கவரும் தன்மையை குறிக்கும். ஆனால் இங்கே ஒளி என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒளி இல்லையேல் உலகில்லை. அது மாதிரி பகலில் சூரிய ஒளி தேவைப்படுகிறது. இரவில் அதுக்கு மாறாக சந்திர ஒளி குளுமையாக இருக்கும். வெறும் இருட்டு மட்டுமே இருந்தால் என்ன தெரியும், என்ன தெரியாது, ஒன்றும் புரியாது. நம் அனைவருக்கும் இவ்வாறு ஒளியின் அவசியம் தேவைப்படுகிறது. அதை உணர்வது நம் கண்களே. நம் அனைவருக்கும் கண்களுக்கு ஒளியை தரும் தேவியாக உரைபவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். 15வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. உயிர் வாழ அனைவருக்கும் உணவு தேவை. அதை எல்லாராலும் உற்பத்தி செய்ய முடியுமா? யாரோ உற்பத்தி செய்கிறாங்க, நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம். அதுக்கு பணம் தேவை. அந்த பணம் இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது. தேவைக்கு இல்லாமல்
தேவைக்கு ஏற்ப பணம் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆசைப்பட்டு சேர்த்து வைக்கும் பணம் இல்லை, இது தேவைக்காக பணமே இங்கே குறிப்பிடுறது. அதாவது நம்ம தேவைக்கு மேலே சேர்த்து வைக்கிற பணத்தை பற்றி இங்கே சொல்லலை, தேவைக்கான பணமே இங்கே குறிப்பிடுறாங்க. அந்த செல்வத்தை தருபவள் லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி வடிவில் எந்த தேவி உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 16வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. பொதுவாக சொத்து குவிப்பையும் மேல் மேலும் வட்டி வாங்கி சேர்ப்பதுமே குறித்தாலும் வளர்ச்சியை குறிக்கும் இந்த விருத்தி என்னும் சொல்லு இங்கேயும் நல்ல வளர்ச்சியை மட்டுமே குறிக்குது. செழிப்பாக இருக்கும் மனிதன் குடும்பத்தையும், குடும்பம் சமூகத்தையும், சமூகம் நகரத்தையும், நகரம் மாவட்டங்களையும், மாவட்டங்கள் மாநிலத்தையும், மாநிலங்கள் நாட்டையும் எவ்வாறு செழிப்பாக்குகின்றதோ அந்த தனி மனிதனின் செழிப்பு வளர்ச்சி ஒவ்வொருவருக்கும் தேவை. அதை கொடுப்பவள் தேவியே. இங்கே விருத்தி வடிவில் உரைகின்ற தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 17வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேனே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்கோ. யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. ஸ்மிருதி என்றால் ஸ்மிருத்தினா என்னன்னா திரும்ப திரும்ப சொல்லி வேதங்களை நினைவு கூறுதல் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நினைவு, சிந்தனை, யோசித்து பாகுபாடு அறிந்து புரிதல் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல நினைவு நம்மிடம் தேவை. தீயவற்றையே நினைத்திருந்தால் மனம் கெடுவதோடு மட்டுமல்லாமல் உடல் நலமும் கெட்டுப்போகும். ஆகவே நல்ல சிந்தனை, நல்ல புத்தி, நல்லவற்றையே நினைக்கும் மனதை கொடுப்பவள் தேவியே. இப்படி அனைவர் மனத்திலும் சிந்தனை உருவில் ஸ்மிருதியாக உறைந்திருக்கும் தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 18வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு தயாரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு தயாரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. தயை, கருணை, இயக்கம், பரிவு அனைத்துமே இங்கே பொருந்தும். சகல ஜீவராசிகளிடத்திலும் கருணை காட்ட வேண்டும், பரிவு காட்ட வேண்டும். எல்லோரிடத்திலும் இரக்கமும் பரிவும் இருக்க வேண்டும். இந்த தயை அனைவரிடத்திலும் இருந்தாலே நல்லது. தயை உருவில் அனைவரிடத்திலும் உறைந்திருக்கும் தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 19வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு துஷ்டி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு துஷ்டி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. துஷ்டி, திருப்தி, சந்தோஷம், மனதில் போதுவென்ற மனம் இருந்தாலே சந்தோஷம் வரும். இந்த உலகை படைத்த அன்னை உலகிலேயே அனைத்து ஜீவராசிகளில் மட்டுமில்லாமல் நாம் உண்ணக்கூடிய உணவாக காய், கனி என அனைத்தையும் படைத்திருக்கிறாள். பசுமாடு பால் கொடுக்கிறது, நாம் கொடுப்பதோ வைக்கோலும் தவிடுமே. மாடு அதிலேயே திருப்தி அடைந்திருது. கறந்த பாலை திரும்ப கொடு என்று பசு கேட்டால் என்ன செய்ய முடியும்? பறித்த காய்கனிகளை திரும்ப கொடு என்று செடி கேட்டால் என்ன செய்ய முடியும்? நமக்கு எந்த மறுப்பும் காட்டாமல் நம் தேவைக்கு உதவும் இந்த செடி கொடிகளையும் மிருகங்களையும் பறவைகளையும் பார்த்தாவது நமக்கு போதுமென்ற மனம் வர வேண்டும். இந்த போதுமென்ற மனத்தை கொடுக்கும் தேவிக்கு, அந்த மனமாக உரைகின்ற தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். 20வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க.
யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்க. அம்மா என்றால் அன்பு, பொறுமை, பாசம், இனிமை. அம்மா என்ற ஒரு வார்த்தையே நம் அனைவருக்கும் எத்தகைய ஒரு இன்மதையும் பாசத்தையும் ஆறுதலையும் தருகின்றது. எத்தனை வயது ஆனாலும் அம்மா இருந்தால் என்ற எண்ணம் எழுவதையும் அம்மா நினைவு வருவதையும் மறுக்கவோ மறைக்கவோ முடியவில்லை. பெண்கள் அனைவரிடமும் தாய்மை சக்தி உறைந்தே இருக்கிறது. தேவையான சமயங்களில் தன்னை மீறி வெளிப்பட்டே ஆகும். பட்சிகளாகட்டும், புழு பூச்சிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், அனைத்திலும் பொதுவாக இளம் பெண் இனம் குழந்தை பெறுகிறது. ஆகவே அந்த அன்னை என்னும் சக்தியாக உரைகின்றவளே அவள்தான். அவளின் சக்தி இல்லையெனில் தாய்மை கேலிக்கூத்தாக இருக்கும். அந்த தாய் வடிவான சக்தியாக மறைந்திருக்கும் அன்னைக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். 21வது ஸ்லோகம். யாதேவி சர்வபூதேஷு பிராந்திரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. திருப்பி சொல்லுங்க. யாதேவி சர்வபூதேஷு பிராந்திரூபேணே சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. நமஸ்காரம் பண்ணுங்கோ. பிராந்தி என்றால் சுற்றுதல், ஸ்திரமற்ற தன்மை என்று பொருள்படும். மாயை என்றும் அர்த்தம் கொள்ளலாம். பூமியின் சுழற்சியை எடுத்துக்கொள்ளலாம். இறை சக்தி இல்லை எனில் பூமி சுற்றுவது எங்கே என்றாலும் நமக்கு தோன்றும் மாயையை களைய அன்னையின் சக்தி வேண்டுமல்லவா? அந்த மாயையை தோற்றுவித்து அதன் மூலம் நம்மை பண்படுத்தி நல்வழியில் திருப்பி நம்மை பூரண சரணாகதி அடையச் செய்யும் மாயாதேவி என்னும் சக்தியாக இருக்கும் அந்த அன்னைக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். இதோடு இந்த 21 ஸ்லோகம் முடிஞ்சது. இந்திரியாணாம் அதிஷ்டாத்ரி பூதனாஞ்சா கிலேஷு யாம் பூதேஷு சததம் தஸ்யை யாப்தி தேவியை நமோ நமக. அனைத்து உயிரிடத்திலும் உறைந்திருக்கும் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவளாய் எந்த தேவி உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். சிதிரூபேனே யாக்ருதிசன மேதத் வியாபியஸ்திதா ஜகத் நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. சைத்தன்யமாக ஆன்மா, உயிர், ஜீவன், உணர்ச்சி அல்லது நம் புத்தியை ஆட்டுவிக்கும் சக்தி என்று அந்த உணர்வாய் உறைபவளே. ஆன்மா, உயிர், ஜீவன், உணர்ச்சி அல்லது நம் புத்தி ஆட்டுவிக்கும் சக்தி என்று அந்த உணர்வாய் உறைபவளே நம் ஆன்மாவே அந்த தேவிதான். அப்படி சகல ஜீவராசிகளிலும் இவ்வாறே நிலைத்து வியாபித்து பரவி இருக்கின்ற அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.